அதிமுக அரசு பொறுப்பேற்ற கடந்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தின் அரசு மற்றும் தனியார் துறைகளில் சுமார் 3.5 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பதை சீர்தூக்கி பார்ப்பதற்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முன்னாள் தலைவர் திரு ஆர் நடராஜ், அப்போலோ பயிற்சி மையத்தின் இயக்குநர் திரு ஷியாம் ராஜேஸ்வரன் மற்றும் மனிதவள மேம்பாட்டு ஆலோசகர் மாத்ருபூதம் ஆகியோர் நமது அரங்கத்திற்கு வந்துள்ளனர். தொடர்ந்து விவாதிப்போம். திரு ஆர் நடராஜ் அவர்கள் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என்பது கடந்த 2 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை தொட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல மாற்றங்களை கண்டது. குறிப்பாக மென் ஆளுமை என்று சொல்லக்கூடிய அந்த கவர்னன்ஸ் முறையை அடிப்படையாக கொண்டு பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டன. இந்த மாற்றங்களுக்கெல்லாம் முக்கிய காரணமாக மூல காரணமாக நீங்கள் பணியாற்றியிருக்கிறீர்கள். இந்த 2 ஆண்டு கால அனுபவத்தில் இந்த மாற்றங்களை எப்படி நீங்கள் கையாண்டீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகமான தேர்வர்கள் இந்த தேர்வை கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவர்களுக்கு எப்போ அந்த ஆர்வம் இருக்குன்னா அதிகமான காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு இருக்கணும். இப்போ குறைந்த காலி பணியிடங்கள் தான் அவங்களுக்கு அதுல பங்கு கொள்வதற்கு அவ்வளவு ஆர்வம் இருக்காது. அதனால இந்த அவங்களுக்கு மொத்தம் இன்னொன்று நம்பகத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, இது ரெண்டும் மிக மிக முக்கியம். டிரான்ஸ்பரன்சி, அப்புறம் கான்பிடன்ஸ். இந்த மாதிரி ஒரு தேர்வில் கலந்து கொண்டால் நிச்சயமாக நன்றாக படித்தால் அதில் நாம் வெற்றி அடையலாம். அந்த இது அவங்களுக்கு அதை உண்டு பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை கொண்டு வந்தோம். OARS ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு அதில் இன்னொரு முக்கியமான ஒரு இது என்ன பண்ணினோம்னா, நீங்கள் பதிவு பண்ணா 5 வருடங்களுக்கு அந்த பதிவு எண் இருக்கும். உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு குறியீடு கொடுக்கப்படும். அந்த குறியீடு எப்போது நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த ஒரு தேர்வுக்கும் கலந்து கொள்ளலாம். 5 வருடங்களுக்கு இருக்கணும். அது சொன்னோம். அது ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது மக்களிடம். அதை கூட நம்ம இந்த கணினி மூலமாக பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னபோது நிறைய ஒரு சில கருத்துக்கள் கொடுக்கப்பட்டன. அந்த கிராமப்புற இளைஞர்களுக்கு அவரால் முடியாது. அதுக்காக தான் எல்லா இடங்கள்லையும் ஒரு சென்டர், இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி நிறைய இடங்கள், எல்லா தாலுக்கா, இப்போ 249 தாலுக்காக்கள் இருக்கு. எல்லா தாலுக்காக்களும் கிட்டத்தட்ட 500 இடங்கள்ல இந்த ஒரு மையங்கள், கணினி மையங்கள் நாங்கள் நிறுவினோம். அது கட்டணம் இல்லாது அவர்கள் பதிவு செய்யலாம் என்ற ஒரு முறையும் ஏற்படுத்தினோம். அது நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஒரு தேர்வு எப்போது நடத்த போகிறோம் என்பது மக்களுக்கு தெரிவிக்க முடியும். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, ஏற்கனவே ப்ரோக்ராம் G1 ஒன்று இருக்கு. ஆனால் அது மக்களுக்கு, தேர்வர்களுக்கு அதை நம்ம தெரியப்படுத்தணும். அதற்கு எப்போ எந்தெந்த காலகட்டத்தில் இந்த தேர்வு நடத்த போகிறோம், அது எவ்வளவு நாட்கள் ஆகும், எப்போது முடிவுகள் தெரிவிக்கப்படும் என்பது அது அந்த ப்ரோக்ராம் கேலண்டர் என்ற அட்டவணை, கால அட்டவணை அதை கொடுத்து அதன்படி செய்ய வேண்டும் என்று முனைப்பாக செயல்பட்டோம். அதில் வெற்றியும் கண்டோம். அதிகமான தேர்வர்கள் காலி பணியிடங்கள் பெற வேண்டும் என்று நான் சொன்னேன். அது அரசிடம் இளநிலை உதவியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,793 காலி பணியிடங்களை பெற்றோம். இது 30 ஆண்டுகள்ல அதிகமான காலி பணியிடங்கள். முதல்ல 1980ல இந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் அது ஒரு தேர்வு செய்யும் போது அது மாதிரி அதிகமான காலி பணியிடங்கள் அறிவித்தார்கள். அதற்கு பிறகு முதல் முறையாக இவ்வளவு அதிகமான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது. அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் தேர்வர்கள் கலந்து கொண்டார்கள். ஏன்னா சில நாடுகளின் ஜனத்தொகையே 1 மில்லியன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தேர்வர்கள் இவ்வளவு பேர் கலந்து கொண்டார்கள். அதற்கான மாவட்ட ஆட்சியர் அவரிடம் கலந்து ஆலோசித்து அதற்கும் அரசாணை பெற்று அவர்களுடைய ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக இந்த தேர்வுகள் நடத்தப்பட்டன. அப்போ அந்த நம்பகத்தன்மை வந்தவுடன் அதிகமான தேர்வுகள் கலந்து கொண்டார்கள். ஒரு என்தூசியாசம், அது முக்கியம். இளைஞர்களிடம் நாம் நல்ல முறையில் தேர்வு கலந்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு பண்ண வேண்டும். அப்போ சமீபத்தில் புதிய தலைமுறை தான் நினைக்கிறேன், நீங்க ஒரு கருத்து கணிப்பு போட்டீங்க. அதுல 49% இளைஞர்கள் அவர்களுடைய அரசு பணியில் சேர வேண்டும் என்ற ஆர்வத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அது மிக மிக முக்கியம். அரசு பணியில் சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அது கிடைக்கும் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது, அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது. சோ அதனால இந்த அரசு பணிங்கிறது மிக மிக முக்கியமான பணி. அது எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அந்த பணி செய்வதற்கு வாய்ப்பு எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் செஞ்சோம். அதை நம்ம ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 25,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. கிட்டத்தட்ட 61 அறிவிப்புகள், அனௌன்ஸ்மெண்ட்டே இவ்வளவு 61 அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்தோம். நிறைய தேர்வுகள் நடத்தினோம்.
அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ் அதையும் நாங்க சொன்னோம். அது அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட். திரு ஷியாம் ராஜேஸ்வரன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் திரு நடராஜ் அவர்கள் சொன்னது போல அந்த டிஎன்பிஎஸ்சி ஆனது பல்வேறு மாற்றங்களை கடந்த 2 ஆண்டுகளில் காண்பித்தது. அவற்றில் ஆண்டு தேர்வு அட்டவணை தொடங்கி தேர்வு முடிவுகளை இந்த இணையதளத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்வது என பல வகைகளும் இணையதளத்தை பெருமளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இது குறிப்பாக கிராமப்புற இளைஞர்கள் மத்தியில் இணையதளத்தை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தது என்று இன்னொரு கோணத்திலிருந்தும் நாம் பார்க்கலாம். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கண்டிப்பா முன்னாடி இந்த வெப் பெனிட்ரேஷன் ரொம்ப புவரா இருந்தது. இந்த மாதிரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அது மட்டும் இல்லாம ஒரு தேர்வு முடிஞ்ச பிறகு அதோட விடைகளை அன்னைக்கே நைட்டே அப் பண்ணி பார்க்கும்போது அந்த விடைகளை டவுன்லோட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைச்சது. முன்னாடி இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஒரு கிராஜுவேட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெப் பெனிட்ரேஷன் கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருந்தது. அப்புறம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு விஓ எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, குரூப் 4 எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, +2 பண்ணிட்டு குரூப் 3 எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, இவங்களோட பெனிட்ரேஷனும் அதிகமாக்கப்பட்டது. எல்லாருக்குமே ஒரு இமெயில் ஐடி வந்துருச்சு. அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாம துரிதமாக இந்த ஒரு எக்ஸாம் நடக்குது, இந்த மாதிரி சொன்ன மாதிரி இயர் பிளானர்ல இவங்க எல்லாத்தையுமே நெட்ல இருந்து எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம எல்லா எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸும் அப்லோட் ஆச்சு. இந்த கொஸ்டின் பேப்பர் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் காமனா ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் இருக்கு. நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம் கூட ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் கொண்டு வந்தாங்க. அந்த ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைச்சது. இதெல்லாம் ஒரு புதிய அனுபவம். அதாவது 10 வருஷம் நடக்கக்கூடிய விஷயத்தை ஓராண்டுகள் 1.5 வருஷத்துல அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதே போல திரு மாத்ருபோதம் அவர்கள், நீங்கள் ஒரு மனிதவள மேம்பாட்டு ஆலோசகராக பல்வேறு தனியார் நிறுவனங்களில், குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், பிபிஓ என்று சொல்லக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் நிறைய இளைஞர்களை அனுப்பி வைக்கிறீர்கள், திறன் மேம்பாடு செய்து அனுப்பி வைக்கிறீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியை நோக்கி இத்தனை லட்சம் இளைஞர்களை விண்ணப்பிப்பதற்காக தேர்வர்களை ஈர்ப்பது என்று எந்த அளவிற்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது நம்ம அரசு பணிகள் இப்ப போற டைரக்ஷன் பார்த்தோம்னு சேஞ்ச் ஆயிருக்கு. நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஹானஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவேன். ராஜஸ்தான் கவர்மெண்ட்ல கன்சல்டன்ட்டுக்கு எழுதுறாங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஹையர் பண்றதுக்கு. எக்ஸாம்பிளுக்காக சொல்றாங்க. அந்த மாதிரி இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கூட நான் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸ் அவங்க த்ரூ நெட்ல போடுறாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸ் டு தி பப்ளிக். அதாவது முன்னாடி எல்லாம் அதெல்லாம் யூ ஹேவ் டு கோ த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இந்த ஃபார்முலாலாம் இருந்து போக இப்போ கண்டிப்பாக நிறைய யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக they are going through the net systemல போறாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இப்போ ஒன்றும் ரீசெண்டாக ஒரு பேப்பர் மில் அனௌன்ஸ் பண்ணாங்க 950 crore எக்ஸ்பான்ஷன். அதுக்கு வேண்டிய நிறைய பொசிஷன்ஸ் த்ரூ நெட்லேயே நிறைய கேட்குறாங்க. நிறைய ஓப்பன் மார்க்கெட்லேருந்து எடுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸை. அந்த மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக வெரைட்டிஸ் ஆஃப் இது எடுத்திருக்காங்க. நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் எம்ப்ளாய்டு பீப்புள். ரீசென்ட்லி ஒரு 29,000 crore இன்வெஸ்ட் பண்ணி 17 கம்பெனி ஒன்று. அதுல ஏகப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்க கவர்மெண்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு கார்பரேட்ஸும் அதுக்கு கோப்பப் பண்ணி நிறைய வேகன்சிஸ் ஃபில்அப் பண்ணான். அதுலயும் நிறைய வந்தது. இன் அதர்வைஸ் டுடே கண்டிப்பாக இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் ஆகுது ஸ்டூடெண்ட் எம்ப்ளாய். நிறைய பேர் எங்கேயும் கேட்குறாங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்க இது பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஏன்னா அங்கேயும் ஈக்குவலண்ட் ஆயிடுது. அதாவது முன்னாடி எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னா ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கும், இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. டோட்டல் ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் அங்கேயும் வருது. ஏன்னா நிறைய டெக்னிக்கல் பொசிஷன்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையும். அதனால ஈக்குவலா டுடே எவ்ரி ஒன் இஸ் கோயிங் தட் டைரக்ஷன். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் டிபெண்ட் பண்ணாம வெரைட்டிஸ் ஆஃப் ரூட்ஸ்ல போய் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போறாங்க. இப்ப கண்டிப்பா பேசுவோம். திரு நடராஜ் அவர்கள், இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு சிஸ்டம் என்பது இருந்தது, நடைமுறை என்பது இருந்தது. விண்ணப்பங்களை நேரடியாக அனுப்புவது, இது போன்ற நடைமுறைகள் இருந்தது. அவற்றிலிருந்து முற்றிலுமாக அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாத காலத்திற்குள்ளாக கொண்டு வருவதில் சந்தித்த சவால்கள், அதிலிருந்து உடனடியாக பல்வேறு செய்திகள் மூலமாக அதை கொண்டு சேர்த்த விதம் போன்றவை பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க நிறைய எதிர்ப்புகள் சொல்ல முடியாது, சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. நான் சொன்ன மாதிரி கிராமத்து இளைஞர்களுக்கு இது உதவியாக இருக்குமா, அவர்கள் இதை பார்த்து பயப்பட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கருத்து இருந்தது. அப்புறம் எப்பவும் அந்த எதிர்ப்பாளர்கள் இருந்தாங்க. அப்புறம் இது எங்களுக்கு அதிகமான ஒரு வேலை பளு இருக்கும்
அப்படிங்கிறதும் ஒரு. ஆனா முதல்ல சொன்னோம் இந்த மாதிரி அந்த மாதிரி அவைலபிளும் இருக்காது. ஏன்னா இப்ப நம்ம வந்து பிசிக்கலா ஒரு அப்ளிகேஷனை வாங்கும்போது அதை வந்து இவங்க ஒரு கிட்ட லட்சக்கணக்கில் வரும். பிசிக்கலா நம்ம கிராம நிர்வாக அலுவலரோ இல்லாட்டா இளைஞ உதவியாளர் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பிசிக்கலா வரும்போது நிறைய அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை பார்த்து அதுல இருந்து நம்ம வந்து எடுத்து அதை வந்து கணினியை பதிவு செய்யணும். இதெல்லாம் ஒரு பெரிய வேலை இருந்தது. அதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் பணியாளர்களுக்கு. ஆனால் பணியாளர்கள் மிகுந்த சிறந்த முறையில் அவர்கள் பணியாற்றினார்கள், ஒத்துழைத்தார்கள். அப்புறம் யாரெல்லாம் சந்தேகங்களை எழுப்பினார்களோ அவர்களே இதனுடைய சுலபத்தை உணர்ந்து கொண்டு ஒத்துழைத்தார்கள். அதற்கு அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். அப்புறம் இவர் சொன்னார், அதாவது இந்த ப்ரொஃபஷனலிசம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத திரு மாத்ருபு அவர்கள் அழகாக சொன்னார்கள். அதான் இந்த இதுல வந்து இப்போ எப்படி வந்து தனியார் துறைக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வேணும் அப்படிங்கிறத அரசு துறைக்கும் ஒரு ப்ரொஃபஷனலிசம், நல்ல ஒரு செயல்திறன் அது முக்கியம். அப்புறம் நேர்மை, மிக மிக முக்கியம் நேர்மை. அப்புறம் வந்து ஒரு சேலஞ்சஸ், இப்ப நிறைய சேலஞ்சஸ் வருது, அந்த சேலஞ்சஸ் சந்திக்கக்கூடிய ஒரு சக்தி, இதெல்லாம் வந்து ஒரு அரசு பணியாளருக்கு தேவை. ஸோ அதை வைத்துக் கொண்டுதான் நம்ம வந்து இந்த மாற்றங்களை கொண்டு வந்தோம். அந்த மாற்றங்களை கொண்டு வரும்பொழுது இந்த மாதிரியான அவருடைய குணாதிசயங்களை கண்டறிய முடியும், நல்லவர்களை நாம் தேர்வு செய்ய முடியும் என்று ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. எல்லோருக்கும் கொடுத்தோம். ஊடகங்களும் மிக அதிகமான அளவில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இந்த மாற்றங்கள் வரும்போது அது மக்களுக்கு சென்று அடைய வேண்டும். மக்களுக்கு சென்று அடைந்தவுடன் நிச்சயமாக அது வந்து ஒரு சொல்லுவாங்க irreversible process இல்லையா, அந்த அளவுக்கு இது வளர்ந்து விட்டது. அதற்கு இந்த தேர்வாணை பணியாளர்கள் அவர்கள் ஒத்துழைப்பு தான் மிக மிக முக்கியம். மிக சிறப்பாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அது முக்கியமான ஒரு சேலஞ்சா இருந்தது. அது எங்களால் மாற்றி அமைக்க முடிந்தது. தொடர்ந்து விவாதிப்பதற்கு முன்பாக சில செய்தி தொகுப்புகள் இருக்கின்றன, அவற்றை பார்ப்போம். கடந்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் அரசு பணி பெற்றவர்களின் எண்ணிக்கை 25,000க்கும் அதிகம். இது மகிழ்ச்சி தரும் செய்திதான் என்றாலும் குரூப் 2 தேர்வுக்கான வினாத்தாள் வெளியானது, பாடத்திட்ட மாற்றம் போன்றவை சர்ச்சையில் சிக்கியது உள்ளிட்ட சில சறுக்கல்களையும் சந்தித்தது டிஎன்பிஎஸ்சி. கடந்த 2 ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சியின் செயல்பாடுகள் குறித்து ஆராய்கிறது இந்த தொகுப்பு. அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்புகள் குறித்த இந்த விவாதம் தொடர்கிறது. திரு நடராஜ் அவர்கள், நாம் இந்த செய்தி தொகுப்பில் பார்த்தது போல அந்த வினாத்தாள் வெளியான விவகாரம் என்பது வந்து ஒரு பல்வேறு நல்ல விஷயங்களுக்கு நடுவில் ஒரு நிகழ்வாக இருந்தது. உடனடியாக நீங்கள் ஒரு துணிச்சல் முடிவெடுத்து உடனடியாக மறுதேர்வு என்று அறிவித்த உடனேயே அதை எழுதியிருந்த நிறைய பட்டதாரிகளுக்கு வந்து அந்த நம்பிக்கை என்பது வந்து பட்டு போகாமல் நாம் வந்து மீண்டும் ஒரு தேர்வு எழுதலாம், இதைவிட சிறப்பாக எழுதி சிறப்பான ஒரு இடத்தை பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தியது. இந்த துணிச்சலான முடிவு என்பதற்கு அரசு எந்த அளவிற்கு உதவியாக இருந்தது? நீங்கள் இந்த முடிவை எப்படி எடுத்தீர்கள்? இல்லை, இதற்கு முன்பு கூட நாம் இதில் சேர்ந்த பிறகு முன்பு எவ்வாறு தேர்வுகள் நடத்தப்பட்டன என்பதை பற்றி ஆலோசித்து போகுது. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இது மாதிரி. இப்போ ஊடகங்கள்லாம் ரொம்ப விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறது, மக்களிடம் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேர்வு நடந்த பிறகும் இந்த ஒரு சர்ச்சை எழும். இதுல வந்து ஏதாவது வினாத்தாள் வெளியாகிவிட்டது இந்த சர்ச்சைகள். நாங்கள் ஊடகங்களை வந்து பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது கூட, செய்திகளை பார்க்கும்பொழுது இம்மாதிரியான செய்திகள் வெளியாகி இருந்தன. குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், மற்ற அதெல்லாம் இது எப்படி நம்ம வந்து ஃபெயில் சேஃப் மெத்தட் அது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விவாதித்துக் கொண்டிருந்தோம். அதனாலதான் இந்த ஒரு பர்டிகுலர் தேர்வுக்கு கூட நாங்கள் வந்து எப்படி எலெக்ஷன் நடத்தும் போது மொபைல் பார்ட்டியெல்லாம் வைப்போம். அமைதி காப்பதற்காக, நல்ல முறையில் தேர்தல் நடப்பதற்காக ஒரு மொபைல் பார்ட்டி என்று சொல்லிட்டு எல்லா இடங்களுக்கும் சென்று பார்ப்பார்கள். ஸோ அம்மாதிரியான ஒரு மொபைல் பார்ட்டி நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். முதல் முறையாக அது செஞ்சோம். அது வந்து நானும் உதயசந்திரனும் நாங்கள் கலந்து ஆலோசித்து அது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் ஒவ்வொரு எங்கெங்கு தேர்வு மையங்கள் இருக்கிறதோ, ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 தேர்வு மையங்கள் இருக்கும், 50,000 ஹால்ஸ் இருக்கும், அங்க நடக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 2-3 மொபைல் பார்ட்டி மாதிரி வச்சு அவங்க வந்து அது உயர் அதிகாரிகள், டெப்டி கலெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் சென்று ஆய்வு செய்வார்கள். அது ஏன்னா எனக்கு இது மாதிரி நடக்கும்ங்கிறது ஒரு ஊகம் இருந்தது, எப்படி அதை வெளியில கொண்டு வரணும். ஸோ அதனால நாங்கள் வந்து அதை செஞ்சோம். அதில் செஞ்சதுதான் இந்த இப்போ ஈரோடுலையும் தருமபுரியிலும் எங்களுக்கு அந்த ஒரு தகவல் கிடைத்தது. அது வந்து சரியான தகவலாக இருந்தது. அவர்கள் பிடித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த தேர்வு நடத்துவது என்பது அந்த தேர்வை மறு தேர்வு செய்ய வேண்டும், உடனடியாக செய்தால்தான் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் என்ற அளவில் அது ஒரு மிக மிக கடினமான முடிவு. அந்த இரவு, அந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி அதை எடுத்த முடிவு இருக்கிறது, மிக மிக கடினமான. அதை அந்த முடிவை எடுத்து அதற்கு மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று, எவ்வாறு அது இன்னும் நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று அதுக்கு ஏற்பாடுகளையும் செஞ்சோம்.
செய்து இப்பொழுது அதனால்தான் இந்த கணினி முறையில் நாம் கணினி முறையில் தேர்வு நடத்தினால் இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா இது போய் இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம தயார் செய்கிறோம், அந்த தயார் செய்து விட்டு அது அச்சிடப்படுவதற்கு செல்கிறது. அந்த அச்சிடப்படும் இடத்தில் தான் அது ஒரு வீக்கஸ்ட் லீக்கா இருக்கு, அங்கிருந்து இங்க வெளியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இப்ப கணினி மூலமா தேர்வு நடத்தினோம், இது வந்து கிளவுட் டெக்னாலஜி, அது வந்து நம்ம ஒரு என்கிரிப்டட் கொஸ்டின் பேப்பர் அப்படியே இருக்கும். எப்போ நம்ம சொல்கிறோமோ அந்த AIEEE மாதிரி நடத்துறாங்க நிறைய எக்ஸாமினேஷன் மாதிரி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். அதுல வந்து அந்த நேரத்தில் அந்த கேள்வி அவர்களுக்கு அந்த கம்ப்யூட்டர்ல வரும், அதுக்கப்புறம் அவர்கள் தேர்வு எழுதலாம். இந்த மாதிரியான ஒரு நடைமுறை படுத்தலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங், கணினி முறை தேர்வு என்பதை ஒரு சிறிய தேர்வுகளுக்கு அறிமுகப்படுத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 11 தேர்வுகள் நடத்தியும் இருக்கிறோம். அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அதாவது நிகழக்கூடாது, நிகழ்ந்து விட்டால் எவ்வாறு சமாளிப்பது, அது ஒரு பெரிய ஒரு சவால். அதை நாங்கள் ஒரு முடிவெடுத்து அதில் வெற்றியும் கண்டோம். தொடர்ந்து பேசுவோம். அதே போல இந்த TNPSC தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்த பாடத்திட்டத்தில் மாற்றம் என்பது வந்து கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டது என்று அப்போது சொல்லப்பட்டது. ஆனால் அதில் தமிழுக்கு முக்கியத்துவம் குறைக்கப்பட்டது என்று சர்ச்சை இருந்தபோது திரும்பவும் மாற்றம் பெற்றது. இது போன்ற நடைமுறைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தேர்வர்களின் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து ஒரு 10 இயர்ஸ் இருந்துட்டாங்கன்னா, இப்போ அதே பேட்டர்னில் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க கேண்டிடேட்ஸ். ஒரு 2-3 இயர்ஸாக புதுசாக வந்த ப்ரிப்பரேஷன் மாடியூலில் வந்து கேண்டிடேட் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. திடீர்னு ஒரு சேஞ்ச் வரும்போது அவங்க வந்து திருப்பி அவங்க மெத்தடாலஜி மாற்றி திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸாம் ப்ராசஸ் முடிகிறதுக்கு வந்து 1.5 வருஷம் ஆயிடுது, ஒரு ரிசல்ட் வந்து ஃபைனலாக வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆயிடுது. முன்னாடிலாம் அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ அது வந்து தமிழ் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் பேப்பராக இருந்தது. வந்து என்னன்னா, நான் ஒரு எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, வெளியே பார்க்கும்போது சரி, ஒரு அப்ஜெக்டிவ் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எழுதி ஒருத்தர் சர்வீஸில் அப்பாயிண்ட் பண்ணி போகும்போது அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ் தான். ஏன்னா நிறைய பேரெல்லாம் எழுத முடியாது, அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துருக்கேன். அந்த குரூப் 2 எக்ஸாமில் தமிழ் ஒரு விருப்ப பாடம், தமிழில் ஆங்கிலம், அதை எழுதி ஒரு சர்வீஸ் போயிடுவாங்க. இதே மாதிரி கேண்டிடேட் குரூப் 1 எக்ஸாம் எழுத வரும்போது அவங்களால டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் ஒரு பேராகிராஃப் கூட எழுதுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இது ஒரு இஷ்யூவாகவே இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப சுலபமாக எழுதி அந்த எக்ஸாமில் சர்வீஸ் வாங்கிட்டு போயிருந்தாங்க. 300 மார்க்ஸ் வந்து 100 கொஸ்டின்ஸ் GK, 100 கொஸ்டின் லாங்குவேஜ் பேப்பரில். அதில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போ உள்ள ரிஃபார்ம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2 எக்ஸாம் வந்து 3 ஸ்டேஜ் எக்ஸாமை கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் அந்த லாங்குவேஜ் பேப்பர் இருக்கு. செகண்ட் ஸ்டேஜ்ல மெயின் எக்ஸாமினேஷன்ல இன்னொரு 3 சப்ஜெக்ட் வந்து காமன் அப்ஜெக்டிவ் பேட்டர்ன், 50 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து இன்டர்வியூ கொண்டு வந்திருக்காங்க. இது ஓரளவுக்கு ரிஃபார்ம்டு ப்ராசஸ் தான். பட் இது வந்து ஒரு பிலிமினரி ஸ்டேஜ்ல தான் லாங்குவேஜ் பேப்பர் இருக்கு. முக்கிய தேர்வுல வந்து அந்த லாங்குவேஜ் பேப்பர் வரல. இது குறித்து பேசுவோம். அதற்கு முன்னாக ஒரு செய்தி தொகுப்பு இருக்கிறது, அதை பார்ப்போம். வழக்கமாக மாணவர்களுக்கு மட்டுமே ஏற்பட்டு வந்த தேர்வு காய்ச்சலை ஆசிரியர்களுக்கும் விரிவாக்கியது அதிமுக அரசு முதல் முறையாக நடத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு. இந்த தகுதி தேர்வு ஏற்படுத்திய சலசலப்புகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுக அரசின் 2 ஆண்டு கால ஆட்சியில் அரசு மற்றும் தனியார் துறை வேலை வாய்ப்புகள் குறித்த இந்த விவாதம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். Play right, sleep right, study right.